சிவபெருமான் எனது தந்தை. சூரபெருமன் தாராசூரன் என்ற வழக்கம் உலகையும் ஆளும் பொருள் செய்தார். அதை கேட்டு நெத்திக்கன் திறக்க நெத்திக்கனிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றி சரவண பொய்கின் மிதுவில 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தவள. அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து அமலூட்டி சீராட்டி வளர்த்து வர. அதை கண்ட எனதாய் உமையவள் 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி இணைக்க 6 முகமும் ஒரு உருவமாக காட்சியளித்ததால் 6 முகன் என்றும், சரவண பொய்கையிலே தவழ்ந்ததால் சரவணன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று பெயர் பெற்று எனது தாய் கொடுத்த சக்திவேலனை ஞானவேலனை கொண்டு சூரபெருமனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தெய்வனை மனமுடித்து வருகின்ற பக்தர்களுக்கு பக்தி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல் நாரதர் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக நடந்தாய் வாலி காவேரி காவேரி
வருகிறார். அவருக்கு வருகை எதிர்பார்க்கலாம். தனி தெய்வமே தன்னமுதா எனக்கும் தனி தெய்வமே நீயே என் வாழ்விற்கு எதிரானவன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமே கண்ட பெருமானை வணங்குறேன் அப்பா முருகா. வருகிறார்கள் இவர்கள் கால் வைத்தால் கழகம் நாள் கிடந்தால் நன்மை என்பார்கள். தங்கள் பாதம் பட்டதால் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த கந்தனை தேடி நாடி ஓடி வந்தவர்களுக்கு நானும் வரவேற்பு கொடுக்க வேண்டும். அதற்காக Dura
நாரதரே, தாங்கள் என்னை காண வந்த காரணத்தை அறியலாமா? முருகா, 3 லோகம் என்று மும்மூர்த்தி என்று வணங்கி இன்று இந்த பூலோகமாக்கும் வரும் நேரத்தில் வேலுமலை அருகே தங்களுக்காக ஒரு அற்புத கனி கண்டு வந்துள்ளேன் மாப்பிள்ள. கனியை கண்டு வந்துள்ளேன். முன்பு ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்த கனியால் கிடைப்பது படம்னி என்ற படைவெளி கிடைத்தது. ஆனால் இப்பொழுது கொண்டு வராமல் கண்டு வந்திருக்கிறீர்கள். கண்டு வந்த கனிக்கு சிறப்பு பெருமைகள் ஏதாவது இருக்கிறதா? இருக்கு மாப்பிள்ள, எடுத்து கூறுங்கள். இதை எடுத்து கூறுகிறேன். மங்கனிக்கும் தேன்கடலே மங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூக்கடை கண்டு மனம் புரித்தே முருகா குமரா நான் கண்டே நக்கடியே திக்கணமே கணே அக்கடே கணமே பொய்யாமல் பொய்கணபி முருகா குமரா கொஞ்சம் நாள் ஒரு தலைவா ஒரு வஞ்சி கொடி முன்னே வருவா கண்ணீரண்டு போர் தொழுவா நிலவ போட்டடிப்பா உனக்கு கூட தூக்கத்தில பார்த்தேன் பூங்குயில நேற்று கூட தூக்கத்தில பார்த்தேன் பூங்குயில் சிந்தனையில் வந்து வந்து போறா சந்தனத்து சம்மதம் முன்னேறா உன்னுடைய கதையே பத்திரமா ஏற்றி வந்த வண்ணமே மனது வந்து செலுத்து சத்திரம் ஆத்தாரி அம்மா என்ன சொல்ல கட்டளர் ஆவாரம் பூவார் வாய் கொடுத்த மொட்டலர் சுத்தம் நாள் ஒரு தலைவா ஒரு வஞ்சி கொடி முன்னே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுவா மாங்கனிக்கும் தேன்கள் வன்கணிக்கும் மேல் நினைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தேன் நான் கணிந்தேன் அக்கடியை கிடவே கொய்யாமல் கொய்ய நடக்க வேண்டும் முருகா. மாங்கனிக்கும் தென்கதறி மாங்கனிக்கும் மேல் இணைக்கும் என்று சொன்ன பிறகு அப்பேற்பட்ட கனியின் சாக்கியம் என்ன மொழியே சாக்கியம் என்ன மொழியே மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே பட்ட சாக்கியம் என்ன மொழியே 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 சுயதரம் சே கணியே சுயதரம் சே கணியே அதை நோக்கம் பொழுது பெண்களுக்கெல்லாம் சுயதரம் சே கணியே கணியே கணியே. கனி என்றால் சுவைத்தால் நாவிற்கு சுவை தரும். ஆனால் பார்க்கும் பொழுது ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் என்று சொல்கிறீர்கள். அப்பேற்பட்ட கனியை பசிகள் கண்டால் என் தேவன் அதை பற்றி பசிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பசித்திராதோ சொல்வீர் மொழியே பசித்திராதோ சொல்வீர் 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 பச்சிகள் கண்டால் பரந்தோடு மாலையா பச்சிகள் கண்டால் பரந்தோடு மாலையா பச்சமுடனே செல்வி முருகா பச்சமுடனே செல்வி செல்வி செல்வி. பட்சிகள் பறந்துவிடும் என்றால் பழுதுபட்ட கனியா அல்லது விஷக்கனியா? மாப்ள மனம் வாக்கு காயம் இவைகள் திரையிடங்களுக்கு எட்டாவது தூரத்தில் இருக்கும். எட்டது கொம்பினில் இருக்கும் கண்ணி கண்ணை எட்டது கொம்பினில் இருக்கும் கண்ணி கண்ணை எப்படி எப்படி கொண்டிடலாம் 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 எட்டு மணிக்கு ஏறு கொம்புன்னு அரைப்படி எட்டு மணிக்கு ஏறு கொம்புன்னு அரைப்படி ஏறி பறிச்சிடலாம் பறிச்சிடலாம் பறிச்சிடலாம். நிற்கின்ற அக்கறை கவித தேவன் கூறிகள் உள்ள நிற்கின்ற அக்கறை கவி தேவன் கூறிகள் உள்ள தேவன் கூறிகள்
வாக்கு. ஆதிகளே என்றால் அமிர்தவல்லி சுந்தரவல்லி. ஆமாம். அதுல பாதி முடிஞ்சு. சரி, மீதி இருக்கு மாப்பிள. மீதி என்ன இருக்கு? அமிர்தவல்லியை தேவபந்தனுக்கு மகளா பிறக்க வைத்து, நெய்வேலிக்கு மகளா பிறக்க வைத்து, திருப்பரங்குன்றத்தில் வைத்து அன்னவரை திருமணம் முடிந்தது. ஆமா. தற்பொழுது தாய் பேர் நங்கை மோகினி, தந்தை பேர் நம்பி, மாது பேர் வள்ளி, இளையவள் சுந்தரவல்லி மாப்பிள்ளை நான் பார்த்து வந்தது. அன்னவரை திருமணம் புரிய வேண்டும். அப்படியா? ஆமா. எனக்கு நினைவுபடுத்துவதற்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமா. நான் மறந்து விட்டேன் என்று நினைத்து. மறக்கவில்லை, இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லவா? பரவாயில்லை, ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுதே சென்று உடனே திருமணம் செய்கிறேன். மாப்பிள போகும் பொழுது தடுத்து நிறுத்த காரணம், அன்னவள் ஒரு வேடவனத்திலே பிறந்திருக்கார். சரி, ஆகையால் தாங்கள் கருமான் துணைந்து உருமாறி ஒரு வேடுவரா சென்று மானை துரத்துவது போல் ஒரு மான்குட்டியை துரத்தி கந்தர்வமனம் புரிய வேண்டும். அப்படியே நாங்களே இந்த கருமாரி மகன் உருமாறி சென்று அஞ்ஞானம் என்ற இடரை போக்கி மெஞ்ஞான வழிகாட்டி திருமண கோலத்தோடு காட்சி வருகிறேன். தாங்கள் திருமணத்திற்கு அவசியம் வர வேண்டும். கண்டிப்பா மாப்பிள. எப்படி வருவீங்க? 2 பூமாலை, சரி, ஒரு பாமாலை, 3 மாலையோட வருவேன் மாப்பிள. 3 மாலையோட உங்களுக்கு நான் சும்மா விடலாமா? என்ன மாப்பிள செய்ய போறீங்க? 3 மாலைகளுக்கு நான் புகழ் மாலை சுட்டியவர்களுக்கு நான் அங்கு காத்துக் கொண்டிருப்பேன். வருகிறேன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை உள்ளத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மையின் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதை செய்த குற்றம் இல்லை. மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும், சிறுநாயக்கம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும்,
விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளிபெருக்க நிலையமாக MS பாண்டியன் ஒளிபெருக்க நிலையத்தார் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரை என்னுடன் பயணித்த சக நடிகர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பக்கமானதாக இருந்த வாத்திய கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த நடிகரை கொண்டு சிறப்பான ஒரு நாடகத்தை ஏற்படுத்திய நாடக அமைப்பாளர் ஓ கரிசல் குளத்தை சேர்ந்த MV முத்துப்பாண்டி அண்ணா அன்பனர் அவர்களுக்கு வீரசனம் அருகாமையில் உள்ள பெரிய கற்பூரம்பட்டியை சேர்ந்த தேவி ஆனந்தன் அன்பு அப்பா மாணவன் P பாலசங்கரன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய நடிகனுக்கும் வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 என்று வணக்கம்.